வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். இந்திய அரசு ஜல்சக்தி அமைச்சகம், மத்திய நிலத்தடி நீர் வாரியம், தென்கிழக்கு கடலோர மண்டலம், சென்னை ஊராட்சி ஒன்றியம் நிலையிலான நிலத்தடி நீர் தரவுகள் மற்றும் பகிர்வு நிலத்தடி நீர் பயன்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி டி. பெருமாபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் போர்வெல் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அயோத்தியாபட்டினம் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தினவேல் தலைமை தாங்கினார். டி. பெருமாபாளையம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிநாதன் அனைவரையும் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம் கலந்து கொண்டு போர்வெல் ஆழ்துளை கிணறை திறந்து வைத்து நீரின் முக்கியத்துவம் குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் மண்டல இயக்குனர் சிவகுமார், விஞ்ஞானி டாக்டர் முகமது ரபீக், தமிழ்நாடு செயற்பொறியாளர் சேலம் ரீனா ஆகியோர் கலந்து கொண்டு போர்வெல் ஆழ்துளை கிணறு அமைத்த பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியரிடம் சாவியை மாநிலங்களவை உறுப்பினர் எஸ்.ஆர். சிவலிங்கம் வழங்கினார். இந்திய அரசு ஜல் சக்தி அமைச்சகம் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். இந்நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், துணை செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட மகளிரணி பாரதி ஜெயக்குமார், பொருளாளர் பழனிவேல், தகவல் தொழில்நுட்ப அணி பாக்கியலட்சுமி, லட்சுமண பெருமாள் மற்றும் கழக முன்னோடிகள், ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆற்றலுக்கு ஆரோக்கிய அண்ணன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆரோக்கிய சகோதரர் அத்துவேல் அவர்களே மற்றும் அண்ணன் ஆறுமுகம் அவர்களே மற்றும் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் மற்றும் விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கும் மத்திய மாநில அரசு நிர்வாகிகள் அனைவரையும் எங்கள் ஊராட்சி சார்பாக வருக என்று வரவேற்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஏரியாவில் குடிநீர் தட்டுப்பாடு இருந்தது. அதை போக்க மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் அதை நிறைவேற்றி கொடுக்கவும் எங்களுக்கு ஒரு குடிநீர் பஞ்சம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வருக என்று வரவேற்க நன்றி. வணக்கம். இந்திய அரசினுடைய ஜல் சக்தி என்று சொல்லப்படுகின்ற நீர்வளத்துறை அமைச்சகத்தின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி துறையினுடைய ஆழ்துளை கிணற்றை பொதுமக்களுக்கு வழங்க வருகை புரிந்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாநிலங்களவை உறுப்பினர், நமது ஆற்றல் மிகு சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருணை அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஆழ்துளை கிணற்றை இந்த ஊருக்கு ஏற்பாடு செய்து வழங்குவதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நிலத்தடி நீர் வளத்தினுடைய அதிகாரி மற்றும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ரபீக் அவர்களையும், மதிப்பிற்குரிய மேடம் அவர்களையும் மற்றும் அந்த அரசு துறைகளை சார்ந்த அனைத்து அதிகாரிகளையும் அலுவலர்களையும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் இந்த அன்பிற்குரிய நண்பர் திரு சங்கர் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் திரு கோபால் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழர் திருநாளாம் தை திருநாளுக்கு இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சார்பிலும் பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி நமது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் மற்றும் கட்சியின் மேல்மட்ட உறுப்பினர் அவர்களே, இங்கு வந்திருக்கும் மாநில நிலத்தடி வாரியத்துடைய அவர்களே, அன்பிற்குரிய பொதுமக்களே, எனது நண்பர்களே, அவர்களே, உங்களை அனைவரையும் இந்த காலை காண்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி எதற்கு என்றால் அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். நான் பேர் சிவகுமார். நான் இளைஞர்கள் பற்றி ஆட்சி பக்கத்தில் நான் மத்திய அரசு இந்த நிலத்தடி பற்றிய கவர்மெண்ட் பற்றி ஆராய்ச்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கான நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆற்றல் மிகு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தலைமையை சொன்னாங்க, நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொன்னாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நீர், அதாவது குடிநீருக்கு மட்டும் நம்ம கருதி விடக்கூடாது. நீர் இல்லைன்னு சொன்னா, தண்ணீர் இல்லை, நீருங்கிறது தண்ணி இல்லைன்னா நம்ம கிராமத்து பஸ்லேயே பேசுறாங்க. தண்ணி இல்லைன்னு வச்சுக்க, வாழ்க்கையில நாம் உயிரோடு இருக்க முடியாது. தண்ணி ஒண்ணு இருந்தாதான் எல்லாமே அடிப்படை. ஒரு தண்ணியுடைய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை நம்ம குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி என்று நம்ம கருதி விட வேண்டாம். நம்ம போட்டிருக்கிற சட்டை பருத்தி வேணும்னு சொன்னா தண்ணி இருந்தாதான் பருத்தி வரும். பருத்தி இருந்தாதான் நூல் எடுத்து அந்த சேரை நெய்ய முடியும். தண்ணி இருந்தாதான் உணவு பயிர் செய்து சாப்பிட முடியும். இதுக்கு மேல தண்ணி இருந்தாதான் குடிக்கிறது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். தண்ணீரை மட்டும் வீணாக்க கூடாது. ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும், தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்க கூடாதுப்பாங்க. தண்ணீர் கிராமத்துல தாயை கூட படிக்கலாம், ஆனா தண்ணீரை படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தை அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் உணர வேண்டும். வறட்சி அதிகம் ஆக நாம் என்ன பண்ணோம், அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கப்படணும். தண்ணீரை பாதுகாப்புன்னு சொல்றதை விட நிலத்தடி நீரை பாதுகாப்புக்கு அதுதான் அவர் சொன்னார். தூர் வரணும், தண்ணீரை பாதுகாக்கணும். ஒரு குட்டை வெட்டணும்னு சொன்னாங்க. அந்த குட்டை இருந்ததுன்னா, தூர்வாரி சுத்தமா இருந்ததுன்னா, மழை காலத்துல வீணாகக்கூடிய தண்ணி அந்த குட்டையில நின்றுதுன்னு சொன்னா, 4 ஊர் டீ பெருமாபுரத்தில் 4 குட்டை இருக்குன்னு சொன்னா, 4 குட்டையில தண்ணி இருக்குன்னு சொன்னா, இங்க நிலத்தடி